வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே டிஎன்பிசில இருந்து புதுசா ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. அது சம்மந்தமா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் 2ல எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் 2ஏல எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதற்கு முன்னாடி நீங்க ஒரு கட் ஆஃப் பிரெடிக்ட் பண்ணி மெயின்ஸ் கிளாஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப கட் ஆஃப் பார்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும். சரிங்களா? மீன்ஸ் நீங்க உள்ள போயிரலாம். எந்தெந்த மார்க்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செப்டம்பர் 28 எக்ஸாமினேஷன் நடந்தது. அப்போது இருக்க வேக்கன்சிய விட தற்போது இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடெண்டம்னா ஒருவேளை வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வேக்கன்சி குறைக்கவும் செய்வாங்க. அடெண்டம்ல அதுவும் வரும். தற்போது வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணி வந்திருக்கு. 1270 வேக்கன்சி இப்ப டோட்டலா இருக்கு. இதற்கு முன்னாடி 645 வேக்கன்சி இருந்துச்சு. ஓகேவா? இப்ப நேத்து வந்த அந்த அடெண்டம்ல மொத்தமா சரிங்களா? சில டிபார்ட்மெண்ட்ல குறைச்சிருக்காங்க. சில போஸ்ட் குறைச்சிருக்காங்க. சில டிபார்ட்மெண்ட்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா சில டிபார்ட்மெண்ட் சேர்த்து அதற்கான போஸ்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடிய போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிவைஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு ஏன்னா சில இதுல கூட்டியிருக்காங்க, சில இதுல குறைச்சிருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அதே மாதிரி டிஃபரெண்ட் ஏபிள்டில் 2 போஸ்டிங் இருக்கு. இதில் 0 தான் இருக்கு பாருங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அதில் வந்து 0 தான் வச்சிருக்காங்க. வேகன்சி இல்லை. ஓகேவா? ரைட். ஒருவேளை அடுத்து மறுபடியும் அடெண்டம்ல கூட வேகன்சி கொண்டு வரலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல பாருங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட்ல 61 வேகன்சி தற்போது இருக்கக்கூடியதுல இருக்கு. தற்போது அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதுல லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர்ல 22 இருக்கு. சரிங்களா? ரைட். இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த அசிஸ்டன்ட்ல வந்து 23 இருக்கு. சிவில் சப்ளைஸ் இருக்குல்ல, நுகர்பொருள் வழங்கல் அதுல வந்து பாத்தீங்கன்னா 23 இருக்கு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்னரி சயின்ஸ்ல வந்து ஒரு 29 போஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அதுல வந்து ஒரு 40 போஸ்டிங் வச்சிருக்காங்க. இந்த மெடிக்கல் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல இருக்கக்கூடியதுல 0 இல்ல எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபிஷரிஸ் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அதுல வந்து 0 தான். ஓகேவா? அது மாதிரி சில இதுல குறைச்சிருக்காங்க போஸ்டிங்க, சில இதுல கூட்டியிருக்காங்க. அதுல மறுபடிக்கும் இப்ப குரூப் 2 சர்வீஸ்ல பாருங்க செக்ரட்டேரியட்ல அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் அதுல ஒரு 22 போஸ்டிங். அடுத்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டேரியட் சர்வீஸ்ல வந்து ஒரு 2 போஸ்டிங் மறுபடியும் வந்திருக்கு. அடுத்து இந்த இருக்கு பாருங்க தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சபார்டினேட் சர்வீஸ் அதுல அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டரி சர்வீஸ் அந்த போஸ்டிங் வந்து ஒரு 439 போஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா 439 போஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதுல லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நில நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 10 போஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மொத்தத்துல 1270 போஸ்டிங் வந்திருக்குப்பா. மொத்தத்துல 1270. சில போஸ்டிங் ஒண்ணு இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு சில பேருக்கு இந்த பயாலஜி படிச்சவங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி நீங்க பயாலஜி ப்ரிஃபரன்ஸ் நீங்க அப்ளிகேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது கேட்கல. சரிங்களா? அப்ளை பண்ணும்போது கேட்கல. சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி ப்ரிஃபரன்ஸ் இது மாதிரினா எடுத்து உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நம்ம இதுல என்னன்னா ப்ரெடிக்ஷன் யார் யாருக்கு என்னென்னமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஓகே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்றது ரிலேட்டடா நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் நடந்தது செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025 எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ மொத்த காலி பணியிடம் எப்ப குரூப் 2க்கு 50 இருந்தது, குரூப் 2ஏக்கு 595 இருந்துச்சு. மொத்தம் 645 வேக்கன்சி இருந்துச்சு. நல்லா கவனிங்க. அடுத்து இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. குரூப் 2ல ஒரு 32 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. குரூப் 2ஏ பொறுத்தளவுல ஒரு 593 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. மொத்தம் 625 625 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மொத்தமா ரெண்டையும் சேர்த்து 1270 சிலதுல கூட்டியிருக்காங்க, சிலதுல குறைச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸ்ல. சரிங்களா? ஓவராலா 1270 இருக்கு. ஓவரால் எத்தனை 1270 இருக்கு. இப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு எடுக்கக்கூடிய ரேஷியோ சரிங்களா? ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு எடுக்கக்கூடிய ரேஷியோ 1:10 அந்த ரேஷியோல தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த ரேஷியோல தான் எடுப்பாங்க. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய கடைசி மார்க் இருக்குல்ல, இப்போ கடைசி மார்க்ல வந்து இப்போ 1:10 ரேஷியோ கம்ப்ளீட் ஆகல. அப்போ அடுத்த மார்க்குக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஒருவேளை 146ல வரைக்கும் எடுத்திருக்காங்க. 146 எடுக்கும்பொழுது 1:9 ரேஷியோல தான் வருது. அப்போ 1:10 எடுக்க போனோம்னா 145 நம்ம போனோம்னா 1:10 ரேஷியோ தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ 145ல நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த 145ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே எடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ மேபி இது இன்க்ரீஸ் ஆகும். 1:11 1:12 அந்த அளவுக்கு போகும். சரிங்களா? ஒருவேளை கவர்மெண்ட் தரப்புல 1:12 வரைக்கும் எடுத்தா கூட
நல்லது தான் சரிங்களா. 1:10 தற்போது அது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ல வந்தது தான். ஆனால் அந்த கடைசி மார்க்கில் எடுக்கக்கூடிய எல்லாருமே எடுத்துருவாங்க. ஓகேவா, ரைட். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ குரூப் 2க்கு மொத்தம் 82 வேகன்சி குரூப் 2க்கு சரிங்களா. குரூப் 2 மெயின்ஸ் எழுதக்கூடியவங்க, குரூப் 2A எழுதக்கூடியவங்க 1188 வேகன்சி இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கிறோங்க, குரூப் 2 எழுதுறவங்க குரூப் 2A எழுதுவாங்க. லாஸ்ட் இயர்ல அப்படிதான் நடந்துச்சு. குரூப் 2 யார் யாருன்னா கிளியர் ஆயிருக்காங்களோ குரூப் 2A அவங்களாம் எழுதுவாங்க. இப்போ எப்படி 82 பேர் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 820 பேர் அதில் ரிசர்வேஷன் கேட்டகரி இதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் சரியா. 820 பேருக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் 2 எக்ஸாம்ல. 820 பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்ல இருக்கக்கூடியவங்களும் எடுத்துருவாங்க சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் 156 57 அந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கும். அதனால கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. பின்னாடி வர தான் ஒரு மார்க்ல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ 1188 வேகன்சி அது குரூப் 2A இருக்கு. இப்போ இந்த 1188 இருக்குன்னா இதுல அப்படியே 1:10 எடுக்க மாட்டாங்க. அது நிறைய பேர் இதுக்கு அப்படியே 1:10 சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த 82 820 பேர் இருக்காங்கல்ல, இவங்களும் இதுல வந்துருவாங்க, எழுதுவாங்க. இந்த 820 பேரும் குரூப் 2 எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப 1188ல 82 கழிச்சிருவாங்க. 82 கழிச்சுட்டு 1106 இருக்கா. அப்ப 1106 இதை நீங்க 1:10 எடுத்தீங்கன்னா 11,060 வரும். அதோட ஒரு 820 சேர்த்தீங்கன்னா 11,880. 11,880. அப்ப இந்த 11,880 13,000 வரைக்கும் போகும். நான் தான் சொன்னல, லாஸ்ட் மார்க்ல இருக்கக்கூடியவங்க ஒரே மாதிரி எடுப்பாங்க. நிறைய கேட்டகரி வைஸ்ல இந்த பயாலஜி சப்ஜெக்ட் வைஸ்லாம் பார்த்தா 13,000 வரைக்கும் போகும் தற்போது இருக்கக்கூடிய நிலவர அடிப்படையில். ஒருவேளை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல டிஎன்பிசி வேகன்சி குரூப் 2 குரூப் டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது இன்னமும் சேஞ்ச் ஆகும். தற்போது கொடுத்துருக்க அட்டெண்டம் அடிப்படையில் 13,000 பேர் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி எடுக்கலாம். கண்டிப்பா ஒரு 13,000 பேர் எடுத்துருவாங்க. மெயின்ஸ் குரூப் 2 குரூப் 2 ரெண்டும் சேர்த்தாப்புல. இப்போ நீங்க இதுல யார் யாருக்குன்னா கட்டாயம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய 645 வேகன்சியை வச்சு எனக்கு கிடைக்கும் கிடைக்காது மெயின்ஸ் சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவோமா இல்லை குரூப் 4 படிப்போமா இல்லை வேற ஏதாவது படிப்போமா அந்த ஒரு தாட்ல இருந்திருப்பீங்க சரிங்களா. இப்போ இந்த பார்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்குன்னா கட்டாயம் 100% உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நீங்க கட் ஆஃப் பொறுத்தளவுல குரூப் 2க்கு குரூப் 2A ஷியூரா இதோட கம்மியாகும் சரிங்களா. இதை நான் சொல்றதை விட பிளஸ் உங்களுக்கு கூட போகும். ஆனா கண்டிப்பா வந்து இந்த மார்க் கிடைக்கும் தான் சரிங்களா. -2 மாறும், கம்மியா 2 மார்க். ஏன்னா டிஎன்பிசி வந்து கடைசி காலகட்டத்தில் புரிஞ்சுக்க முடியாது. இதை விட 2 மார்க் கம்மியாக கூட இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதான் இப்பவே சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னா இப்ப கிடைக்கும் சொல்லிட்டு கிடைக்காம போனா அது நல்லா இருக்காது. அதனால இப்ப நீங்க ஜென்ரல்ல 156ல இருந்து 158 வரைக்கும் எடுத்திருந்தா உங்களுக்கு குரூப் 2A கிடைச்சிரும். 146ல இருந்து 148 பக்கம் நீங்க போட்டீங்கன்னா குரூப் 2A நீங்க எழுதலாம். குரூப் 2A மட்டும். நீங்க குரூப் 2க்கு எழுதுறவங்க எல்லாருமே கட்டாயம் குரூப் 2A எழுதிடுவாங்க. அதே மாதிரி பிசிக்கு நீங்க 154 எடுத்திருக்கீங்க, எம்பிசிக்கு 152 எடுத்திருக்கீங்க குரூப் 2க்கு. இதே குரூப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 144 எடுத்திருக்கீங்க, 144 142 மாறும். அதே மாதிரி வந்து எம்பிசிக்கு 142 நீங்க 142 140 மாறும். ஆனா நிறைய இப்போ ஆல்ரெடி டென்டேட்டிவ்க்கு வச்சு நீங்க ஒரு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. இப்போ குரூப் 4 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஒரு 13 கேள்விகளுக்கு எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருந்தாங்க. இதுலயே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ல 2 கேள்வி தப்புன்னு சொல்லியிருந்தாங்க, ஜென்ரல் தமிழ்ல ஒரு கேள்வி தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 199 கேள்விகள் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல 198 கேள்விகள் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. எத்தனை கேள்விக்கு வந்து ஏபிசின்னு ஆன்சர் கொடுக்க போறான்னு தெரியல, எத்தனை கேள்விக்கு பிசின்னு ஆன்சர் கொடுக்க போறான்னு தெரியல, எத்தனை கேள்விக்கு இப்போ டென்டேட்டிவ்ல ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு ஃபைனல்ல இன்னொரு ஆன்சர் கீ கொடுக்க போறான்னு தெரியல, எத்தனை கொஸ்டினுக்கு எல்லாமே கரெக்ட்னு கொடுக்க போறான்னு தெரியல. அப்போ இதுல சேஞ்ச் ஆகும். நீங்க ஒருவேளை ஒரு கட் ஆஃப் நீங்க இதற்கு முன்னாடி டென்டேட்டிவ்ல வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மார்க்கும் போகும் சரிங்களா. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உங்களுக்கு ஒருவேளை 130 வர இடத்துல 134 வரலாம், 137 வர இடத்துல 140 வரலாம், அந்த மாதிரி மாறும் சரியா. இப்போ நீங்க எம்பிசியில் இருக்கீங்க 152 நீங்க போட்டுறீங்க, தற்போது அடிப்படையில் டென்டேட்டிவ் 152 போட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு குரூப் 2 கிடைச்சிடும். குரூப் 2 கிடைச்சாலும் நீங்க குரூப் 2 எழுதிடலாம். 142 நீங்க எடுத்திருக்கீங்க, 142 வந்திருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா குரூப் 2A உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா போய் படிக்க ஆரம்பிச்சிடணும். எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அந்த ஒரு தாட்ல இருக்காதீங்க. இப்போ உங்களால் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன படிக்க முடியுமோ தாராளமாக படிங்க. ஓகேவா. அடுத்து இப்போ பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 148, குரூப் 2A 138, ஸ்கெடியூல்டு காஸ்ட் 146, ஸ்கெடியூல்டு காஸ்ட் அருந்ததினர் 144, ஸ்கெடியூல் ட்ரைபல் 140. ஏன்னா மொத்த வேகன்சி அந்த வேகன்சியில் எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க அதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டது சரிங்களா. மொத்த வேகன்சியில் எப்படி ரிசர்வேஷன் அடிப்படையில் செப்பரேட் பண்ணி போடுவாங்க அந்த அடிப்படையில் தான் போட்டது. தற்போது இருக்கக்கூடியதுக்கு
இதற்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதில் சேஞ்ச் ஆகும், கட்டாயம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்கெடியூல்டு காஸ்ட் 136னா குரூப் 2ஏக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட் ஆஃபையும் இந்த வருஷம் கட் ஆஃபையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இதற்கு முன்னாடி இருந்தது அப்போ பேட்டர்ன் வேற, போன லாஸ்டான அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் வேற. அப்போ கேள்விகள் தன்மை வேற, கடினத்தன்மை வேற மாதிரி இருந்தது. இப்போ கேள்விகள் கேட்ட கடினத்தன்மை வேற மாதிரி இருந்தது. சரியா? அது மாதிரி ஸ்கெடியூல்டு காஸ்ட் அருந்தேரில் 135, இதில் 130 ஸ்கெடியூல்டு ட்ரைபல் எஸ்டி 130. இதை தாண்டி நீங்கள் விமன் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? ரிசர்வேஷன் இருக்கு, 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிறலாம். எக்ஸ் சர்வீஸ் பண்ணாருங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிறங்க அந்த ஒரு கேட்டகரிலையும். விடோனா ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிறலாம். பிஎஸ்டிஎம்னா, ஏன்னா பிஎஸ்டிஎம்னா 8 கொஸ்டின் வரும். இது வந்து பிடபிள்யூடி இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சேலஞ்ச் பெர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இந்த பிஎஸ்டிஎம்க்கு நான் 8 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இதே குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு ஒரு கொஸ்டின் வர்றதே பெருசு. சரிங்களா? இப்போ எம்பிசியில் ஒருத்தவங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 162க்கு கிடைக்குது, எக்ஸாம்பிளுக்கு 152க்கு கிடைக்குதுன்னா எம்பிசியில் பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு 151க்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. 151 கொஸ்டின் நான் சொல்றது. ஆனால் இது வந்து டிகிரி லெவல், ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வந்து குரூப் 2 குரூப் 2 டிகிரி லெவல்னால டிகிரி பிஎஸ்டிஎம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது நிறைய கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் குரூப் 1 எடுத்துக்கிறங்க, குரூப் 2 எடுத்துக்கிறங்க, இது டிகிரி லெவலில் இருக்கக்கூடியது. டிகிரி லெவலில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் குரூப் 4னா 10th வரைக்கும் தமிழ் மீடியம் கண்டிப்பாக அது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. டிகிரி இன்ஜினியரிங் படிச்சு போய் வந்திருப்பாங்க நிறைய பேர். அது தமிழ் மீடியம்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அதனால உங்களுக்கு ஒரு 8 கேள்விகள் வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இதுதான் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியதில் ஒரு 2 கேள்வி குறையலாம். நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து எனக்கு நான் இந்த ஒரு ரேஞ்சில் எடுத்திருந்தேன், எனக்கு வருமா வராதா அப்படின்னா நிறைய பேர் டவுட்டில் இருந்தீங்க. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டதுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரிலேட்டடாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு. இந்த வீடியோ தான் சார். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை, இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த குரூப் 2க்கு தனியாக, குரூப் 2ஏக்கு தனியாக நீங்கள் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க, இல்லை இதோட ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கம்மியாக இருக்கீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக. இப்போ ஆன்லைன்லேயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. வரண்டா ரேஸில் ஆன்லைன்லேயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு வரண்டா ரேஸில் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஆஃப்லைனில் கிளாஸ் தான், தமிழ் சொசைட்டி கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்று பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஒருவேளை நான் ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு இருக்குங்கிறீங்களே, நான் இனிமேல் ஜாயின் பண்ணால் இனிமேல் படிக்கலாம்னா தாராளமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டாபிக் இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கூட அட்டாச் பண்ண சொல்கிறேன். அந்த ஃபார்மில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பாக வரண்டா ரேஸில் ஜாயின் பண்ணி மெயின்ஸ் படிங்க, தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேகன்சிக்கு உங்களுடைய மார்க் ப்ரெடிக்ஷன் நீங்கள் ஏற்றுக்கலாம். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வேகன்சி. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு பார்டரில் இருக்கீங்க, அப்போ பார்டரில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிசல்ட் விட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அதற்கப்புறம் படிக்கிறது சிரமம். அதை பிறந்தே படிங்க. நீங்கள் இப்போ படிக்கிறது சப்ஜெக்டோடு தானே படிக்கிறீங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கல, உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகிறது கிடையாதுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. அதனால் கரெக்டாக இதை படிங்க. இது மாதிரியான வீடியோஸ் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் வரண்டா ரேஸில் போடுறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வேக்கன்சியில் நம்ம ஒரு கேட்டகரிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதலாம். 200 கேள்விகள், நான் சொன்னது மார்க்னா கிடையாது, கேள்விகள். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.